அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானின் பெயர்ச்சியால் ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுதுங்க. இதில் குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேது பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் விபரீதமான மோசமான தாக்கத்தை இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கவிருக்கிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது மற்ற கிரகங்களை போல நேர்கதியில் பயணிக்காமல் எப்போதும் பின்னோக்கி வக்ர நிலையில் பயணிக்கக்கூடியவர். அதோடு இந்த கேதுவிற்கு அப்படின்னு சொந்த ராசி எதுவுமே கிடையாது. மேலும் இவர் ஒரு ராசியில் 18 மாதங்கள் வரைக்கும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார். கிரகங்களில் கேது பார்த்தீங்கன்னா ஞானம், ஆன்மீகம், திடீர் திருப்பங்கள் மற்றும் பற்றின்மை ஆகியவற்றின் காரணியாகவே இருப்பார். தற்போது கேது சிம்ம ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு. அதே நேரத்தில் ஜனவரி 25ஆம் தேதி கேது பூரம் நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் இருந்து முதல் பாதத்திற்கு செல்ல போகிறாரு. இந்த நட்சத்திரத்தில் மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஜோதிடத்தின்படி பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். கேதுவின் இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் நிறைய சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம். வேலையில் பல பிரச்சனைகளையும், வியாபாரத்தில் நஷ்டத்தையும், உறவுகளில் கருத்து வேறுபாடுகளையும், பயணங்களால் நிறைய சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும். தற்போது கேதுவினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எந்த 3 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், அந்த 3 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இந்த கேதுவினுடைய பெயர்ச்சி எந்த ராசியை தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாக மிதுனம். கேதுவினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாகவே இருக்க பெறப்போகிறது. வேலை தொடர்பான சிக்கல்களால் மன அழுத்தம் அதிகரிக்கவும் செய்யலாம். திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்க செய்யும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற கூடுதல் கவனமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். பணி புரிகிறவங்க தங்களின் அலுவலகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் இக்காலகட்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதனால் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதிலும் இந்த கேதுவினுடைய பெயர்ச்சியானது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை எதிர்பார்ப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திற்குமே தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சில சிக்கல்களை, சறுக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாங்க. பெரிய அளவில் முதலீடுகளையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பம் ரீதியாக ரொம்பவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. சண்டை, சச்சுரவு போன்ற நடைகள் தங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய
வாழ்க்கையிலையும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய முடிவுகள்லையும் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து நல்லா யோசித்து எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் வந்து அசுப பலன்கள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் பார்த்திங்க அப்படின்னா கேதுவினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழில் வாழ்க்கையிலையும் சரி, ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுல பலவிதமான சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம். காதல் வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்க செய்யும். எதிர்பாராத அளவில் நிறைய செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கவும் செய்யலாம். இதனால் மன அழுத்தமும் தங்களுக்கு அதிகரிக்குங்க. இதன் விளைவு அப்படிங்கிறது மோசமான தாக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் ரொம்பவே நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு பற்று இல்லாமல் விலகியே இருப்பீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். ஒரு சிந்தனை இல்லாமல் ஏதோ ஒரு குழப்பமான நிலை, பய உணர்வு போன்ற உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு பதட்டம், பரபரப்பு, அலட்சியம், அவசரம் இந்த மாதிரியான செய்கைகள் அதிகமாக வெளிப்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதனால் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாசீனப்படுத்தக்கூடிய பட்சத்துலேயும் இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியமும் உங்களுக்கு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த செய்யும். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் ஆரோக்கியம் ரீதியாக பல சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மருத்துவ செலவுகளை அதிகமாக நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சுற்றத்தார், உற்றார், உறவினர்கள் பகைமை பாராட்ட செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். என்றோ செய்த தவறு இன்று உங்களுக்கு பகையாக மாற ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கேதுவினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முடிக்க வழக்கத்தை விட அதிகமாக முயற்சியை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உண்ணும் உணவுகளில் வந்து அதிகப்படியான வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இக்காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இந்த நேரம் எதிர்பார்ப்புகளை விட பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திப்பீங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வது நல்லது. பயணங்கள் தங்களுக்கு பயனற்றதாக முடிவதோடு மட்டும் இல்லாமல் அலைச்சலையும் உடல் சோர்வு, மன சோர்வு ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நஷ்டங்களையும் அது உருவாக்கலாம். அதே மாதிரி சிலவித பகைமையும் அது ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உறவுகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள பாருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆன்மீக
ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம். அதே நேரம் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமற்றதாக இருக்கும். அது தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் தடை தாமதங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.